சட்டசபை தேர்தலில் போட்டியிட திமுகவிடம் தொகுதி கேட்கவில்லை என்று மக்கள் தேமுதிக அமைப்பின் நிறுவனர் சந்திரகுமார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக பொருளாளர் ஸ்டாலினை மக்கள் தேமுதிக அமைப்பின் நிறுவனர் சந்திரகுமார் செவ்வாயன்று சந்தித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தங்களுடைய அமைப்புக்கு அங்கீகாரம் வேண்டுமென்று திமுக தலைவர் கருணாநிதி மற்றும் ஸ்டாலினிடம் கேட்டுள்ளதாகவும், தேர்தலில் போட்டியிட சீட் எதுவும் கேட்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக தங்களுக்கு நல்ல முடிவை அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும், மாற்றத்தை விரும்பும் மக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப திமுக மாற்றத்தை கொடுக்கும் என்றும் கூறினார். அத்துடன் தேமுதிகவில் உள்ள தொண்டர்கள் அனைவரும் தங்களது இயக்கத்திற்கு வருவார்கள் என்றும், தேமுதிக யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பது அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியும் என்றும் சந்திரகுமார் குறிப்பிட்டார். தளபதி அவர்களை சந்தித்து மக்கள் தேமுதிக உங்களோடு இணைந்து சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட வேண்டியதனுடைய அவசியத்தையும் எங்களுடைய கருத்துக்களையும் அவரிடத்தில் எடுத்து கூறினேன். ஒரு சில தொகுதிகள் குறித்து அவரிடத்தில் பேசியிருக்கிறேன். நிச்சயமாக தலைவரிடத்திலே பேசி நல்ல முடிவை சொல்வதாக சொல்லியிருக்கிறார். எனவே நிச்சயமாக நல்ல முடிவை தெரிவிப்பார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எத்தனை இடங்கள் சார்? நாங்கள் இடத்தை இவ்வளோ இடம்னு சொல்லி நாங்கள் குறிப்பிட்டு கேட்கவே இல்லை. உங்களை நம்பி வந்திருக்கிறோம். உங்களுக்கு எது சரி என்று, அதாவது எது எங்களுக்கு செய்தால் சரியாக இருக்கும், நல்லதாக இருக்கும் என்று தங்களுக்கு தெரியும். எங்களை விட அரசியலிலே நல்ல அனுபவம் வாய்ந்தவர். அதனால் நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர்களோ அதை நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி. இல்லை சார், நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஏற்கனவே 5 ஆண்டு காலம் பணியாற்றிவிட்டோம். அதை எதிர்பார்த்து இங்கே நாங்கள் வரவில்லை. எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக மீண்டும் போட்டியிட வேண்டும் அந்த ஆசையில் வரவில்லை. மக்கள் தேமுதிகவிற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். எதற்காக அந்த அங்கீகாரம் என்று சொன்னால், தமிழக மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த ஆட்சி மாற்றத்தை திமுகவால் மட்டுமே கொடுக்க முடியும். அதற்கு தமிழக மக்களையும் எங்களுடைய நிர்வாகிகளையும் ஒருங்கிணைத்து செயல்படுவதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்டேன்.